குரு பிரம்மா, குரு விஷ்ணு, குருதேவோ மகேஸ்வரः, குரு சாட்சாத் பரபிரம்மா, தஸ்மை ஸ்ரீ குருவே நமக. என் அன்பு ஆலயம் செல்வீர் நேயர்கள் அனைவருக்கும் 2026 ஆங்கில புத்தாண்டு வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். ஆல் த பெஸ்ட். இந்த ஆண்டு உங்களுக்கு எல்லாருக்கும் நல்ல வருஷமாக வரணும். ஏற்கனவே 2025 பலவித அனுபவங்களை நம்ம பார்த்துட்டோம். நீரினாலும் நெருப்பினாலும் இயற்கை அழிவுகளாலும் போர் பதட்டமும் அப்படின்னு நம்ம 2025 நம்ம சொல்லியிருக்கோம். ஆகவே அதெல்லாம் உங்களுக்கு பல பிரச்சனைகளும் தொழிலில் இடர்பாடுகளும் தேவையில்லாத குழப்பங்களும் எல்லாம் இருந்தது. 2026 நல்லா இருக்கும்ல சார் அப்படின்னு ஒரு ஆவலோடு நீங்கள் இருக்கீங்க. நல்லா தான் இருக்கும். ஆனால் இந்த ஆண்டு நடக்க போகிற விஷயங்கள் முதல்ல என்ன அப்படிங்கிறத நீங்கள் பாருங்கள். அதுக்காக தான் இந்த பொது பலன் இப்போ நான் சொல்லியிருக்கேன். பொது பலன் எதுக்காக சொல்கிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, கிரகத்தினுடைய ஸ்திதி எப்படி இருக்குதுன்னு பார்க்கணும். இந்த வருஷம் கிரகம் எப்படியெல்லாம் இருக்குது, நம்ம ஜாதகத்துக்கு எப்படி பலன் கொடுக்கும் இல்லைங்களா? அப்போது முதல்ல நமக்கு சனி பெயர்ச்சி. வாக்கிய பஞ்சாங்கமாக திருக்கணித பஞ்சாங்கமாக ஏற்கனவே திருக்கணித பஞ்சாங்கத்தில் சனி பெயர்ச்சி முடிஞ்சு போயிடுச்சே. இப்போ மறுபடியும் சனி பெயர்ச்சினா என்ன சார் அப்படின்னா, ஆன்மீகத்தில் கோவிலில் சொல்கிறாங்க. அது நம்ம அனுபவித்து தானே ஆகணும். அந்த விழாவை நம்ம கொண்டாடி தானே ஆகணும். ஆகவே ரியலாக நடந்தது அப்படிங்கிறது திருக்கணித பிரகாரம் இருந்தாலும் வாக்கியப்படி பெரியவர்கள் சொன்னதை நம்ம கேட்டு தான் ஆகணும். 6/3/2026 8:24 காலையில் சனி பெயர்ச்சி. இந்த சனி பெயர்ச்சி ஒரு திருப்பத்தை கொடுக்கும். வருஷம் ஆரம்பிக்கும் போதே இப்படி இருக்குது. அடுத்து உங்களுக்கு குரு பெயர்ச்சி 1/6/2026 11 மணி இரவில் குரு வரார். இந்த குரு வர்றது மட்டும் இல்லை, மீண்டும் அதிச்சாரமாக உங்களுக்கு சிம்ம ராசிக்கு போகிறார். இதை எல்லாத்தை விட ராகு கேது பெயர்ச்சி 6/12/2026 சனி வக்கரம். எப்படி பாருங்கள், சனி வக்கரம் மறுபடியும் குரு அதிச்சாரமாக போகிறார். இப்படி ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு அனுபவத்தையும் கொடுக்கக்கூடிய ஆண்டாகத்தான் இருக்கும். நீரினாலும் நெருப்பினாலும் இயற்கை அழிவுகளாலும் தேவையில்லாத பிரச்சனைகளாலும் வேர்ல்டு ட்ரேட் வார் அப்படிங்கிறதும் இருக்கத்தான் செய்யும். வறட்சி இருக்கும். அதே நேரத்தில் இப்போ நமக்கு ஏப்ரல் மாதம் தேர்தல் வரப்போகுது. அந்த தேர்தல் நமக்கு கரெக்டாக இந்த 2026 வர்றதுனால மிக ஜாக்கிரதையாக தலைவர்கள் எல்லாம் இருக்கணும். பயணத்தில் கவனமாக இருக்கணும். இரவு பயணத்தை தவிர்ப்பது நல்லது. தேவையில்லாத பிரச்சனைகள் வேற்று மொழி இனத்தவர்களால் வரக்கூடும். ஆகவே முடிஞ்ச வரைக்கும் ஆர்கியூமெண்ட்டை விட்டுடுறது நல்லது. படிக்கிற பிள்ளைங்களுக்கு வெளிநாடோ வெளி மாநிலமோ வெளி ஊரோ போகிறதுக்கான வாய்ப்புகள் நல்லா இருக்கும். சார் யூஎஸ் தான் இப்படி ஆயிடுச்சு சார், அப்புறம் நாங்கள் எங்கே போகிறது? பரவாயில்ல, வேறு ஆல்டர்னேட்டிவ் பாருங்கள். அமெரிக்கா இல்லைன்னா என்ன, வேறு நாடு பாருங்கள், அங்கே போய் படிங்க, உத்தியோகத்துக்கு போங்க. இதில் ஒரு நல்ல விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா, பெண்களுக்கு நல்லாயிருக்கும். அதே மாதிரி இந்தியாவினுடைய பலம் பெருகும். நீங்கள் பெட்ரோல் விலை பார்த்தீங்கன்னா இன்னும் அதே ஸ்டாண்டர்டாக ஒரே ரேட்லேயே இருக்கிறதே மிகப்பெரிய விஷயம். மெட்டல் ப்ரைஸ் எல்லாம் உங்களுக்கு ஏறி இறங்கும். இந்த தங்கம் வெள்ளி இதெல்லாம் நல்ல பீக்குக்கு போகும். ஏன்னா குரு உங்களுக்கு ஒரு உச்சத்தில் இருக்கக்கூடிய காலகட்டம் இந்த 1/6 இருந்து. ஆகவே மிக கவனமாக இருக்கணும். ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறவங்க கொஞ்சம் நிதானமாக பொறுமையாக பார்த்து பண்ணுங்க, அவசரப்படாதீங்க. 1/1/2026 ரோகிணி நட்சத்திரத்தில் இந்த ஆண்டு பிறக்குது. சரி, ஓகே. பிறக்கும் பொழுதே தனுசு ராசியில் 4 கிரகங்கள் இருந்து இந்த ஆண்டு பிறக்கும். பிப்ரவரி மாதம் 24ஆம் தேதி முதல் 5 கிரகங்கள் கும்ப ராசியில் ஏப்ரல் 1ஆம் தேதி வரைக்கும் இருப்பாங்க. அதே மாதிரி ஏப்ரல் 3ஆம் தேதி முதல் மே மாதம் 11ஆம் தேதி வரை சனியும் செவ்வாயும் சேர்க்கை, சனியும் செவ்வாயும் பார்வை அப்படின்னு இந்த இயற்கை உபாதைகள் நீரினால் நெருப்பினால் இயற்கை அழிவுகளால் தீயினால் இந்த பிரச்சனைகள்லாம் அந்த காலகட்டத்தில் இருக்கும். அந்த நேரத்தில் தான் நமக்கு எலெக்ஷன் வருது. ஆகவே தலைவர்கள் எல்லாம் பயணத்தில் மிக கவனமாக இருக்கணும். நான் அவனை நம்பினேன், இவனை நம்பினேன், நான் அவனை நம்பி போனேன் அப்படின்னு இரவு பயணத்தை தவிர்ப்பது நல்லது. அது நீங்கள் மனசில் வச்சுக்கணும்.
ஆகவே 2026 இப்படிப்பட்ட சுச்சுவேஷனில் விக்ரமாதித்தன் ஆண்டுன்னு சொல்லலாம். 6 மாதம் நல்லா இருக்கும், 6 மாதம் குறையாக இருக்கும். இதெல்லாம் ஜென்ரல் ப்ரிடிக்ஷன் தான். உங்கள் ஜாதகத்தில் இப்போ என்ன மகாதிசை நடக்குது, அந்த திசை உங்களுக்கு சாதகமானதா, 7.5 சனியா, அஷ்டம சனியா, அர்த்தாஷ்டம சனியா, ராகு திசை நடக்குதா, இதையெல்லாம் பார்த்து தான் சொல்லணும். ஆனால் யூடியூப்பில் நம்ம எதுக்காக கொடுக்குறோன்னா ஒரு இன்ஸ்டன்ட்டு, ஒரு மனோதைரியம். சார் வேலை கிடைக்குமா, கிடைக்கும். கல்யாணம் ஆகுமா, ஆகும். குழந்தை பிறக்குமா, பிறக்கும். நல்ல ஊருக்கு போயிட்டு நான் நிறைய பணம் சம்பாதிக்க முடியுமா, கடன்லாம் தீருமா, தீரும் அப்படின்னு ஒரு நல்ல ஒரு எனர்ஜி கொடுக்கறது தான் இந்த யூடியூப்பில் கொடுக்குற இந்த பலன்கள். ஆகவே உங்கள் ஜாதகத்தை பார்க்கணும், உங்கள் குடும்ப ஜாதகத்தை பார்க்கணும். இதை ஒரு ரெடி ரெஃபரன்ஸாக வச்சுக்கிட்டு 12 ராசிக்கு எப்படி இருக்கும்னு பார்க்கலாமா? வாங்க 12 ராசிக்கு 2026 பலன்கள் எப்படி இருக்கும்னு பார்ப்போம். கும்பராசி நேயர்களுக்கு 2026 எப்படி இருக்கும்? உங்களுக்கு இந்த டிசம்பரில் ராகு கேது மாறினாலே உடல் ஆரோக்கியம், மன நிம்மதி, தேவையில்லாத ஆப்ரேஷனு, தேவையில்லாத குழப்பம், கை வலிக்குது, கால் வலிக்குது, முட்டு வலிக்குது, ஒரு பக்கம் சனீஸ்வரர், ஒரு பக்கம் ராகு கேது. குரு வந்து உங்களுக்கு பார்வை இருந்ததுன்னு வச்சுங்க. ஆனால் இப்போ உங்களுக்கு குரு பார்வை இருக்கா அப்படிங்கிறது அடுத்த 6 மாதம் 1/6 இருக்கா அப்படிங்கிறது பார்க்கணும். உடனே நீங்கள் பயந்துடாதீங்க. 7.5 பீரியடு சனீஸ்வரர் வந்து ஜென்மத்தில் வந்து உங்களுக்கு இருந்து 2ஆம் வீட்டுக்கு போயிட்டார். 2ஆம் வீட்டுக்கு போய் குடும்பம் வாக்கு தனஸ்தானத்தில் இருக்கார். முடிஞ்ச வரைக்கும் மனைவி இடத்துல ஆர்கியூமெண்ட் பண்ணாதீங்க, விட்டு கொடுத்து போங்க. திருமணம் நடக்காதவர்களுக்கு திருமண வாழ்க்கை நல்லபடியாக அமையணும் அப்படின்னா நான் சொல்கிற சில எளிமையான பரிகாரங்களை போயிட்டு வாங்க. அதை பண்ணிட்டு வந்தீங்கன்னா நல்லாயிருக்கும். வள்ளிமலை அப்படின்னு சொல்லிட்டு வேலூர் பக்கத்தில் அற்புதமான கோவில். முருகன் வந்து வழிபட்டு முருகனுக்கே திருமணமான திருத்தலம் தான் வள்ளிமலை. ஒரு சின்ன மலை. அந்த சின்ன மலையில் அற்புதமான கோவில். அங்கே போயிட்டு சுவாமிக்கு அபிஷேகம் பண்ணி அர்ச்சனை பண்ணி உங்களால் முடிஞ்ச வரைக்கும் தேனும் தினையும் தானம் பண்ணிங்க அப்படின்னா திருமண வாழ்க்கையில் மேன்மையும், திருமணம் நடக்காதவர்களுக்கு திருமணமும், குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியமும், வயிறு கர்ப்பப்பை சம்மந்தமான நரம்பு சம்மந்தமான பிரச்சனைகளும், யூரினரி இன்ஃபெக்ஷன், யூரினரி ப்ராப்ளம் இருக்கிறவங்களுக்கு மருந்துக்கும் கட்டுப்படும். கண், தலைவலி, நரம்பு பிரச்சனை உள்ளவர்களுக்கு கண்ணாடி போடுற மாதிரி வரும். மொத்தத்தில் நான் சொன்ன வள்ளி மலைக்கு போயிட்டு வாங்க, உங்கள் வாழ்க்கைக்கு ஒரு வழி பிறக்கும். வாழ்க வளமுடன். ஆல் த பெஸ்ட். 12 ராசிக்காரர்களுக்கும் பலன்கள் சொல்லியிருக்கேன், பரிகாரங்களும் சொல்லியிருக்கேன். மலை போல பிரச்சனைகள் பனி போல் மாறணும்னா நான் சொன்ன எளிமையான பரிகாரங்களை செய்யுங்க, வாழ்க்கையில் வெற்றி பெறுங்க. வாய்ப்பளித்த அத்தனை பேருக்கும் என் நன்றி. சர்வேஜனா சுகினோ பவந்து.